Hi, hello candies. Welcome to 𝕬𝐸𝐹 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு வருஷத்தை பார்க்க போகிறோம். The title is My Fake Boyfriend. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோலாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் நல்லா ரிச்சஸ்டான சிஇஓவோட ஒரே ஒரு டாட்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் சைல்டிஷான கேர்ள். உங்களுக்கு விவரம் பத்தலை, இந்த கம்பெனியை எப்படி சொல்கிறதுனா ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லைக் சரி ஓகே ஃபைன், இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதனால் நல்லா டாப்பில் இருக்கிற டாப் லீடிங்கில் இருக்கிற ஒரு சிஇஓ அவங்களோட நம்ம வைண்டப் வச்சுருந்தோன்னா லைக் உங்களையும் அவங்களோட பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்மளோட கம்பெனி ப்ளஸ் வந்து அவனும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப நல்ல பையன். ஸோ அவனுக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னா நம்மளோட கம்பெனியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால அவர் என்ன பண்ணுறாரு, லைக் பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த 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 ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபேமிலி மேட்டராகவே பார்க்க மாட்டாங்க, ரொம்ப அஃபீஷியலாக தான் பார்த்துப்பாங்க. ஓகே ஃபைன், இதில் அவங்களுக்கு கெயின் இருக்கா, ஓகே கல்யாணம் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் அப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோ. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். நீங்கள் அப்படியே உங்கள் காலேஜை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே பேக்கை தூக்கி அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ஹாலில் அப்படியே விசிறி விட்டுட்டு நீங்கள் கிட்ட கிடக்கணும் உங்கள் அப்பா கிட்ட தான் போகிறீங்க. பட் நீங்கள் உங்கள் அப்பாவோட பெட்டு உங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா குட்டா, என்ன காலேஜ் முடிச்சிட்ட போல் ஃபைனல் டே முடிஞ்சிடுச்சு, அப்புறம் என்ன நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிடு, அப்பா ஹாவ் அ ட்ரீம். அப்பா என்ன ட்ரீம்மா சொல்லு அப்படிங்கிறாரு. அப்பா எனக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆர்டிஸ்டா? உங்கள் அப்பா எப்படின்னா உங்கள் மேலே பாசமாக இருப்பார், பட் அதே சமயம் கோவமும் அவருக்கு நிறையவே வரும் உங்கள் மேலே. நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்கும். ஆர்டிஸ்டா? நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, தலைமுறையாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா, நீ உட்காந்துட்டு இந்த என்னது ப்ரெஷ்ஷை பிடிக்கிறேன், பெயிண்ட்டை பிடிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் உனக்கு என்ன பெனிஃபிட் வரும்? அப்பா பெனிஃபிட்னா லைஃபே பெனிஃபிட் இல்லைப்பா. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த சில நேரம் பண்ணணும், அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும்ப்பா. மிஷின் மாதிரி ஓடுறீங்களே, உங்களுக்கு சந்தோஷம் எங்கே அங்கே இருக்குது? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்பா எனக்கெல்லாம் சுத்தமாக உடன்பாடே இல்லை. உனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ ஆஃபீஸ் வந்து சேர்கிற வழியை பாரு. அப்பா அவ்வளோதான் வயன், இதுக்கு அப்புறம் எதுவும் பேசாத, நாளைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட வாக்கை மீற முடியாமல் அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கல, தூர விட்டு போடுப்பா, ஐயோ நம்மளை ஏமாற்றிடுவாங்க, பணம் வேறு இல்லை, அப்பா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க என்னுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே, என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் அந்த நாள் காலையில் எழுந்துருச்சு. அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்மளுக்கு ஆஃபீஸ் வேலை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எல்லாத்தையுமே கிளம்பிட்டு உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே உங்களுக்கு நல்ல மரியாதை தராங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த வேலை ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, நார்மலாக ஒரு வேலை தான் உங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை கற்றுக்க, அதுக்கப்புறம் வேணால் நீ படிப்படியாக வந்து அந்த சிஇஓ பொசிஷனில் போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலாக உங்கள் பக்கத்தில் கூட நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட உட்காந்துட்டு நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. சிஇஓட பொண்ணு அதெல்லாம் இல்லை கைஸ், நார்மலாக என்கிட்ட பேசுங்க, நான் சிஇஓலாம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அவர் பேர் மட்டும்தான் சிஇஓ, பொண்ணுங்கிறதுக்கெலாம் ஒரு மண்ணும் கிடையாது, ப்ளீஸ் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க, ஓகேவா கைஸ்? ஓகே மேம்லாம் வேணாம், என் பேர் வயனே கூப்பிட்டா போதும். ஓகே வயன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இது எப்படி பண்ணுறது மேம்? நாங்கள் எப்படி உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸாக என்ன பாருங்கப்பா,
ஏன்பா என்னை படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே சரி மேம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாட்கள் ஆகுது. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போல் நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒர்க் செட்டே ஆகலை. சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் ஹைப்பில் கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா என்ன வேலை இது, உருப்படியே ஒரு வேலை பார்க்குறியா, சேர்ந்து 2 வாரம் ஆகுது, ஒன்று கூட தெரியல, நீ எப்படி இந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுவேன், நம்ம எவ்வளோ பெரிய ஆஃபீஸை வச்சுருக்கோம் தெரியுமா, அப்படி இப்படின்னு பிளாப்லாம் திட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்தது வேகம். நீங்கள் வேறு அப்பா இதெல்லாம் பண்ணது உங்களால் தான், உங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன், வேறு யாருக்காக பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு சுத்தமாக இதில் உடன்பாடே கிடையாதுப்பா, நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் செஞ்சேன் சரியா, அதுக்குன்னு என்னையே சும்மா குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த ஆஃபீஸை விட்டு நான் வெளில போக தான் போகிறேன், என்னை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. உங்கள் அப்பா அவ்வளோ சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகின ஒரு வழி இல்லை. இப்போது அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு உங்கள் அப்பா சாப்பிட வராங்க, நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ரொம்ப சைலண்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, உனக்கு நெக்ஸ்ட் மந்த் சாட்டர்டே கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானா நீங்களா? டக்குன்னு டிசிஷன் எடுத்தால் என்ன அர்த்தம்? எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, செகண்ட் மேரேஜ் எனக்கு ஒன்றும் தேவையில்லப்பா. இது பாருமா, உன் மேலே உள்ள பாசத்தால் தான் உங்கள் அம்மா போயும் கூட நான் வேறு எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணாமல் என் பொண்ணுக்காக வாழணும்னு நான் இருக்கேன் சரியா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளு, உன் லைஃப் நல்லாயிருக்கும். என்னப்பா? ஓ எனக்கு ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்க்க தெரியல, அதனால எனக்கு ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் பையன், யார் அது, வேறு யாராக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு, அப்படி இல்லைன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி பையனை பிடிச்சி தரதானே எங்கள் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டு நம்ம கம்பெனியை சேர்த்து அவர் கையில் பொறுப்பில் ஒப்படைக்க போய்ங்க, அவ்வளோதானே. அது எதுக்குப்பா நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? அதுக்கு அவரை நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்து அவரை ப்ரிஃபர் பண்ணி வைக்கலாம்ல, தயவு செஞ்சு அதில் என் வாழ்க்கையில் விளையாடாதீங்கப்பா. அவ்வளோதான். உங்கள் அப்பா செம்ம டென்ஷனில் அப்படியே எழுந்திருச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே பயந்துட்டீங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, புரிஞ்சுதா? உனக்கு நான் பாசம் காட்டுறேன் செல்லம் காட்டுறேங்கிறதுக்காக கண்டதை வளரக்கூடாது. உனக்கு அவனோட தான் கல்யாணம், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். அந்த மனுஷன் சாப்பிடவே இல்லை. நீங்கள் அப்படியே உங்களை இந்த மாதிரி இவ்வளோ ஹாஷாக உங்கள் அப்பா திட்டினதே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? என் ஸ்டடீஸை செலக்ட் பண்ணது அவர் தான், என் ஸ்கூலிங், ஸ்டடீஸ், என் காலேஜ், எவ்ரிதிங் எல்லாத்தையும் லிட்ரலி அவர் தான். எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல செலக்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே அவர் தான் ப்ரிஃபர் பண்ணார். என்னோட பெட்டர் ஹாஃப், என்னோட அதுக்கு அப்கமிங்கில் நான் வாழப்போகிற எல்லா லைஃபுமே ஒருத்தவங்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், லைஃபே நான் ஷேர் பண்ண போகிறேங்கிற ஒருத்தவனை சூஸ் பண்ணுறது கூட எனக்கு கிடையாதா, உரிமை கிடையாதா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் நான் வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இல்லை இந்த கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக என்னோடய ஆசை பாசை எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணுமா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நைட்டு ஃபுல்லாக அழுது ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டீங்க. ஸோ மதியானம் ஒரு சொல்யூஷனோட வரீங்க. அடுத்த நாள் உங்கள் அப்பா கிட்ட ஆஃபீஸ்க்கே டைரெக்டாக போயிட்டு அப்பா அப்படிங்கிறீங்க. என்னம்மா? சரி அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், உன்னை நாளைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை கட்டிக்க போகிறவன் உன்னை பார்க்க வருவான், அவனோட நீ வெளில டேட்டிங் போகணும், புரிஞ்சுதா? அப்பா அதை பற்றி இப்போ தான் பேச வந்தேன். சாரிப்பா, நீங்கள் காட்டுற பையனை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி கமிட்டட் ஆகிட்டேன். கமிட்டா? என்ன பையன் வளர்றியா? அதாவது இல்லைப்பா, தெளிவாக தான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி கமிட்டட். எனக்கு நீங்கள் பார்த்து வச்சுருக்க பையன்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் ரொம்ப அறிவாளி, இன்டெலிஜென்ஸ், நீ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க, வித்தின் 6 மந்தில் அவன் கற்றுப்பான். நம்ம கம்பெனியே பில்ட் பண்ணி எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது.
உங்கள் பொலிட்டீஷியன் அந்த இதுக்காக தயவு செஞ்சு என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வயன் இது ஆஃபீஸாக இருக்குன்னு பார்க்குறேன், என்ன பேச வைக்காத அப்படின்னு உங்கள் அப்பா திட்டுறாரு. அப்பா நீங்கள் பேசுங்க, எழுதுங்க, எது வேணால் பண்ணுங்கள், பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங், எனக்கு என் லைஃப் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி ஒரு நிமிஷம் இல்லை. யுவர் ஸோ கால்டு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock நீ ஆஃபீஸில் நான் இப்போ பார்த்தே ஆகணும் அவனை. புரிஞ்சுதா? இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே உன் பாய் ஃப்ரெண்டை நீ அழைச்சிட்டு வந்தே ஆகணும். அவன் எய்தர் எங்கே வேணால் இருக்கட்டுமே, அவன் ஆனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்தாகணும். இல்லைனா நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். புரிஞ்சதில்ல? அப்பா ஆனால் நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன், நீ போகலாம். நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு, ஐயோ என்னடா அது, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்போ திருப்பியும் வேறு ஒன்று நிற்கிது புதுசாக. இப்போ நான் எப்படி போய் அரேஞ்ச் பண்ணுவேன்? யாரையுமே நான் லவ்வே பண்ணலையே, பண்ணுறது நான் என்ன பண்ணுறது, தலைவலிக்குது எனக்கு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. லிட்ரலி நீங்கள் எங்கன்னு தேட போகிறீங்க, யாருன்னு தேட போகிறீங்க? நீங்கள் படித்த காலேஜ்குள்ளே எஜுகேஷனே கிடையாது, நார்மலாக உமன்ஸ் படிக்கிற காலேஜு. அதனால் உங்களுக்கு பாய்ஸோட கான்டாக்ட் சுத்தமாக கிடையவே கிடையாது. அதனால தான் உங்கள் அப்பா வேணுங்கன்னே இன்றைக்கி ஈவினிங்கே பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாதா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் வேறு பெரிய இடத்துல இருக்கார். உங்களை பற்றி ஏதாவது நியூஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர் மாதிரி அவர் வச்சுருக்காரு. ஸோ நல்லா மாட்டணும், தொக்கா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டையில் கையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, இங்கே பாரு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். என்ன வயன், எதாவது சரக்கு அடித்து உங்கள் அப்பா கிட்ட இது பார், தயவு செஞ்சு நீரில் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கால் கட் பண்ணிடுறா. ஸோ அடுத்த ஒரு 15 minutes கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. சொல்லுவேன், யமினி யமினி யமினி, எனக்கு ஒரே ஒரு பேர் தாண்டி, ஏன்டி 3 பேர்? இந்த பார், வாயை மூடிட்டு சீரியஸாக இதை கேளு. சரி ஓகே, என்னது? யமினி நான் தொக்க மாட்டிக்கிட்டேன் யமினி. இதுலடி எனக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட். உனக்கு தான் தெரியும் எனக்கு கம்மிட்டட் இல்லை, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. ஆனால் எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும்டி. லைக் நான் பேமெண்ட் கொடுத்துட்றேன், எவ்வளோ வேணாலும் ஓகே. ஆனால் அவன் தத்ரூபமாக நடிக்கணும், நல்லா ரியல் கப்பிள்ஸ் மாதிரி நல்லா டேலண்டட் பர்சனாக இருக்கணும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் இருந்தால் கரெக்ட் பண்ணி விடுங்க அம்மனி, ப்ளீஸ் அம்மனி. எதனால் நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல இதை செய்கிறியா? எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு வேணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு 4-5 பேருக்கு கால் பண்ணுறா. ஸோ எல்லாருமே வராங்க. வந்துட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. இந்த பாரு, இவங்கெல்லாம் காசுக்குங்கிறதோட நான் கேட்குறேங்கிறதால செய்கிறாங்க, ஓகேவா? ஸோ உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ தேர்ந்தெடுத்துக்கோ. இதில் இன்டர்வியூ வேறையா? சரி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா பார்க்கலையா? பரவாயில்ல, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் நான் உட்காந்துட்டு இதுக்கு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்க முடியும். சரி ஃபஸ்ட் பர்சனை காட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வராங்க, அவங்க பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் யாமினியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்தளவு ஒரு மாதிரி திறமைசாலி அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவோட கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். லைக் ரன் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே ட்ரஸ்ட் வரணும்ல. ஸோ அதுக்காகவே நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இல்லை இவங்க இல்லை என்னாடி உன் ஆளெல்லாம் இவ்வளோ படு மொக்கையாக இருக்குது. இப்படி சொல்லிட்டல இருறி. நீங்கள் இப்போ யாமினி ஒரு இடத்துக்கு போய்ட்டு நீ வாடா அப்படிங்கிறா. ஸோ அந்த பர்சன் வர்றாங்க. நீங்கள் அப்படியே தலையில் ஒரு மாதிரி கை வச்சுட்டு, ஐயோ போ எல்லாம் போச்சு, எங்கள் அப்பா கன்றவே தெரிய போகுது. அந்த அப்பா சொல்கிற மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போன போல வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கை வச்சுட்ருக்கீங்க. முதல்ல கண்ணை திறந்து பாரு. ஆமாம் போ
சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபேஸை கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கீங்க. மை நேம் இஸ் ஜான். என்ன ஒரு கோல்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அவரை அண்ணாந்து பார்க்குறீங்க. ஓ ஓகே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓ, உங்களுக்கு அவன் என்ன டீட்டெயிலாக சொன்னாலா? இல்லை, இது எமர்ஜென்சி தான் கூப்பிட்டா. என்ன மினி, என்ன அது, என்ன நிற்க வச்சிட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. வரேவா. இப்போ நீங்கள் அப்படியே டக்குனு எழுந்திரிச்சு, நீ என்னோடய ஃபேக்கான பாய் ஃப்ரெண்டாக நடிக்க தயாராக இருக்கியா? நான் உனக்கு அமௌண்ட் கண்டிப்பாக தந்துடுறேன். நீ கேட்குறத ட்ரிபிள் ஆஃப் த அமௌண்ட். நான் கேட்குறது 50 lakhs. தாராளமாக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். பட் எங்கள் அப்பாவுக்கு உன் மேலே ட்ரஸ்ட் வந்து அவரோட கம்பெனியவே என் பேரில் எழுதி தர மாதிரி உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், சரியா? எனக்கு அந்த ஸோ கால்ட் கல்யாணம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங் யூ. உன்னால் முடியுமா? வை நாட்? ஆனால் நீ சொன்னது டபுள் இல்லை, ட்ரிபிள். எனக்கு தெரியுது. 1.5 கோடி என்ன, நீ நல்லா நடிச்சேன்னா நான் 3 crores கொடுக்க தயாராக இருக்கேன் உனக்கு. தென் ஃபைன் அப்படிங்கிறாரு. ஓகே ஜான், மை நேம் இஸ் வயன். தயார் வேணாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இப்போ எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிவிட்டு எல்லாருமே கிளப்பி விட்டுட்ருக்கா. பை த வே, உங்கள் நம்பர் கிடைக்குமா எனக்கு அப்படிங்கிறாரு. இல்லை, நான் உங்களை ஃபேக்கான பாய் ஃப்ரெண்டாக எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக நம்பர் கூட தெரிலனா எங்கள் அப்பா ஒரு மாதிரி தப்பாக பார்ப்பார். அதனால தான் என் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து கிம்ஸ் கம்பெனியோட CEO பொண்ணு. ஓ, என்ன எல்லாருமே ஓன்னு கற்றுவாங்க, இவன் மட்டும் ஓன்னு சொல்கிறத விட்டுட்டான். சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே ஜான், கொஞ்சம் ரெடியாக இருக்கீங்களா? இந்த காஸ்ட்யூம் வேண்டாம், வேணா கொஞ்சம் வேறு ஏதாவது மாலுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடலாமா? ஏன்னா ஈவினிங் போல் அப்பா கிட்ட பார்த்துட்டு நீங்கள் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கிவ் மீ அ செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ போனதுக்கப்புறம் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி நான் அப்போயே நான் நினச்சேன் ஜியானுக்கு நீ ஓகே சொல்லிடுவேன், அப்புறம் என்ன மயத்துக்கு மற்றவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தியா? ஒரு வேளை உனக்கு இவங்களெல்லாம் பிடிக்குமோன்னு. ஆமாம், மண்ணாங்கட்டி இருக்கிற டைமில் நான் இதில் உட்காந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்க முடியுமா? மாடு. கடவுளே, ஜியான் மட்டும் சரியாக வந்துட்டான்னா சூப்பராக இருக்கும், அதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 1 hour ஆகிருக்கும். என்னாடி இவன் எவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. வந்துடுவாண்டி, டைமுக்கு வந்துடுவாண்டி அவன். சரி ஓகே, இப்போது அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. அவர் வந்துட்டார், காரில் வராரு. கார்லாமா, நீ தான் வாடகைக்காருக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் என் தலையிலே வந்து விழுதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜியோன் டிப்டாப் அழகாக பிளாக் கலர் கோட்டு, பிளாக்கில் ஃபுல்லாக இருக்கார். ஜஸ்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி. அந்த CEO டைப்பில் இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்பார் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஜங்குக்கை. ஸோ இங்கே ஜியோன் அப்படியே வந்துட்டுருக்காரு. பார்த்ததும் பானு வா பொழுது பார்த்துட்ருக்கீங்க இங்கே ஜியோனை. அப்படிங்கிறாரு. வெரி நைஸ், ப்ரிட்டி ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ. சரி போகலாமா? ஓகே ஃபைன். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, எதாக இருந்தாலும் காரில் பேசலாம், டைம் இல்லை. நீங்கள் சொல்கிறது சரிதான். சரி சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க, எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், சரியா? ஓகே பாய். ஓகே பாய் அம்மனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காடுறீங்க. ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு அப்படியே கையை ஒன்று விரல விட்டுட்டு, என் பேர் கிம் வயன், அதுக்கப்புறம் எனக்கு ஹாபி வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபிங்கரை விட்டுட்டு ஒன்றா சொல்லிகிட்ருக்கீங்க. வெயிட் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சீட் பெல்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸராக வந்து அப்படியே உங்கள் சீட் பெல்ட்டை போடுறாரு.
ஃபர்ஸ்ட் இதை போடணும். ஓகே, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ ஜூமில் வந்து அப்படியே அந்த இதை போட்டுட்டு விட்டுட்டு போயிருப்பார். அவரோட பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா மைல்டாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக அந்த சீட் பெல்ட் இருக்குல்ல அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட நெக்கு கிட்டே போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணுறீங்க. வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. சாரி, ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரு, நான் கூகுள் மேப்பில் உங்கள் கம்பெனி நானே வழி சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்சது ட்ராயிங், அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் ஹேண்டர், தென் வந்து என்னது, அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், கலர். எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் அண்ட் பிங்க் அண்ட் ப்ளூ. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதை பற்றி எல்லாத்தையுமே தென் கொஞ்சம் அந்த 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 ட்ராவல் பண்ணுற டைமில் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. பை த வே உங்களோடது ஆஃபீஸ் வந்துருச்சு பையன். தென் என்னோடது நேம் ஜியான். அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. பரவாயில்ல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போது அப்படியே இறங்கிட்டு அப்படியே சுற்றுறாரு காரை ஃப்ரண்ட்டில். ஸோ அப்படியே நீங்கள் அந்த மிரரில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க இந்த கிளாஸில். ஸோ இப்போ உங்கள் கதவுக்கிட்ட வந்துட்டு அந்த டோர்கிட்ட வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் பார்த்ததும் ஹேண்ட்ஸமாக இருக்கார், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கார். நீங்கள் அப்படியே அதில் அப்படியே விழுந்துட்ட மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே அந்த சீட் பெல்ட்டை கூட கழட்டவே இல்லை, அப்படியே ஏந்திரிக்க போகிறீங்க. என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே காருக்குள்ளே பொறுமையாக அப்படியே லைட்டாக தலையை கீழே குனிஞ்சு அப்படியே உங்களோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே நீட்டுறாரு. அவரோட ஹேண்ட் மேலே நீங்கள் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. வாவ், ஸோ ஜென்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி கம் பேக் டு த நார்மல் பொசிஷன். ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட நிலைமையை பார். முதல்ல நம்ம அப்பா ஓகே சொல்லணும். அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அப்பா ஆல்ரெடி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இப்போ தான் உட்காந்து வீட்டுக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ ஆஃபீஸ்க்கு போயாச்சு. இப்போ உங்கள் அப்பா நீங்கள் அழைச்சிட்டு வர மாட்டீங்க, சும்மா ஃபேக்கு. இவள் எப்படி இருந்தாலும் நம்மள்கிட்ட சரண்டர் ஆகிடுவா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்த வச்ச பையனை தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காரு. இப்போது உள்ளே நாக் பண்ணிட்டு அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போவே கொஞ்சம் குகா வெளில தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அவர் என்ன வயன், உன் டிஃபீட்டை நீ ஒத்துக்கிறியா, தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா என்ன அப்படிங்கிறாரு. அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா, அதுக்குள்ளே நான் தோல்வியை ஒத்துப்பேனா என்ன? சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட். உங்கள் கண்ணுக்கு நேராக நான் அவனை கொண்டு வரேன். மிஸ்டர் ஜியான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது பொறுமையாக அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு அவர் வராரு. வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அழகாக ஹேரை ஃப்ளிப் பண்ணுறாரு, காற்று வேற அடிக்குது, செம்மையாக இருக்கார், பார்க்க அழகாக இருக்கார். ஸோ நீங்கள் ஆனால் மிஸ்மரைஸ் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு நிகராக நின்றுட்டுருக்காரு. ஹாய் அங்கிள், மை நேம் இஸ் ஜியான், நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறாரு. கையை அப்படி நீட்டுறாரு. அவங்க அப்பா அப்படியே ஒரு நிமிஷம் முறைச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க கையை நீட்டுறாங்கும் போது இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவரே கையை கொடுத்துட்டு சிட் டவுன் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ அங்கிள், வயன் யூ ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படியே அவங்க அப்பா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு முதல்ல அவர் உட்காராரு. அவர் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் ஜியான். ஸோ 3 பேர் உட்காந்துட்டு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காராரு. நிஜமா யூ போத் அவர் ரிலேஷன்ஷிப், இதை என்னால் நம்பவே முடியல. வயன் லவ் பண்ணுறாங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்ருக்காங்க. அங்கிள், வயன் லவ்ஸ் மீ அண்ட் ஐ டூ. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, வயனுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, பிளாக், பிங்க்.
அவர் அப்படியே டக்குன்னு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்காரு. சரி, அவளுக்கு நெத்தியில் ஒரு தழும்பு இருக்குது, அது எப்படி வந்தது? அவள் கிண்டர்கார்டன் படிக்கும் போது கீழே விழுந்துட்டா, அதனால் வந்தது. அவர் அப்பா அப்படியே பார்த்துட்டு ஓகே சரி, என்னதான் இருந்தாலும் என்னால் திருத்தப்பெல்லாம் உனக்கு எந்த ஒரு பொசிஷனும் கொடுக்க முடியாது. லெட் இட் பி. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஓகே அங்கிள், கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் வரணும்னா அப்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் நான் தங்கி ஆகணும். இஸ் தட் ஓகே? அவர் அப்பா ஆன்னு பார்க்குறாரு. இது உங்களுக்கே மொட்டை ஷாக்கு. என்ன ஜீவன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தைஸில் அப்படியே ரப் பண்ணுறீங்க. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஞ்சாடையில் அவர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு. ஓகே ஃபைன், நீ நான் உன்னை சம்மதிக்கிற வரைக்கும் யூ கேன் ஸ்டே தேர். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே அங்கிள். ஓகே, யூ டூ கேன் கோ. தேங்க்யூ டேட். தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேஷுவலாக அப்படியே வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு காரை அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. இங்கே டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, ஸோ அதில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிருக்காரு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா லைக் கப்புள்ஸ் மாதிரி நீங்கள் 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கம்பெனி வெளில வரைக்குமே போகிறீங்க. உங்களுக்கு காரை அவர் டோரை அதுமாரி ஓப்பன் பண்ணி விட்டு உங்களை உட்கார வச்சதுக்கப்புறம் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா நோட் பண்ணிட்டு கேரிங்லாம் நல்லா தான் பண்ணுறான், ஆனால் எனக்கு இவன் மேலே லைட்டாக டவுட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காரு. இப்போது பிஸ்னஸை பார்க்குறதா நம்ம நம்ம டாக்டரை பார்க்குறதா? இப்போ என்ன பண்ணுறது? இப்போது எனக்கு என்ன, என்னோடய சன்னனில் என்னோடய கம்பெனியை டேக் கேர் பண்ணணும். ஸோ அதுக்கு திறமையாக இருந்தால் மட்டும் போதும். நான் எதுக்கு என் ஃப்ரெண்டோட பையனை பார்க்கணும்? இவனே நல்லா இருந்தால் பார்த்துக்கலாம். அதான் வீட்டில் தானே தங்க போகிறான், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதான். அவனோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரோ தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி இதே மாதிரி மிஸ்டர் ஜியோன் அப்படிங்கிறவங்கள சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்கிறாரு. ஸோ இங்கே நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கெல்லாம் போல் அப்படியே இந்த பார்க்கிட்ட வந்துட்டு யாமினியை கூப்பிட்ருப்பீங்க. அவளும் வந்துட்டா. ஸோ நீங்கள் 2 பேர் 3 பேரும் செம்மடி வேற லெவலில் நடிச்சிட்டான், ஐயோ என் ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாப்பினஸில் அப்படியே அவரோட தோல் மேலே கையை போட்டுட்டு போயிருப்பீங்க. அவர் டக்குன்னு அந்த கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு, இப்போ நீயும் நானும் ஒன்றும் ஆக்ட் பண்ணல, ஓகே சாரி ஜியான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே. ஏன்டா ஹாஷாக பிஹேவ் பண்ணுற? நான் இப்படி தானே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் வந்து யாமினிகிட்ட சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே காய்ஸ், ஆல் த பெஸ்ட். வயன் எனக்கு என்ன ஃபேவர் பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் செய்ய தயாராக இருக்க. இப்போ என்ன வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு இப்போ ஒரு பெரிய பேர்னை நீ வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்ட. கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் ட்ரீட் வை போதும் எனக்கு, ரியல்லி. சரி ஜியான் நீங்கள் ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ 3 பேருமே இங்கே வந்து ஒரு பெரிய டின்னரில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க, முறையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் ஆல்கோஹால் வந்து எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் இப்போது சரக்கு அடிச்சுட்டு இப்போ வர ஜங்குகா உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ யாமினியை முதல்ல நல்லா சேஃபாக அவளோட வீட்டில் விட்டுட்டதுக்கப்புறம் இங்கே ஜங்குகாவுக்கு உங்கள் வீடு தெரியல. என்னடா பண்ணுறது, இவ வர மட்டையாயிட்டாலே, இப்போது எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சுரிஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தா யாமினிக்கிலேருந்து கால் வருது. என்னடா போயிட்டியான்னு. எனக்கு அவளோட வீடு தெரியாது, ஐ ஹாவ் டு கோ அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மெயின் லேண்ட் பேங்க் சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வீடு அப்படிங்கிறா.
ஸோ போனதுக்கப்புறம் இங்கே அந்த பொண்ணோட கார் வந்ததுக்கப்புறம் கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓ, இந்த வீடு தானா? பங்களா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா நீங்கள் செம்ம போதையில் அப்படின்னு நடக்கவே முடியாத மாதிரி இருக்குது. அவர் அப்படியே இந்த சீட் பெல்ட்டை காலையிலேருந்து என்ன இந்த குனிஞ்சு நிமிந்து இந்த வேலையை பார்க்க வைக்கிறாயா அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டை கழட்டுறாரு. ஸோ ஃபேஸ் ரொம்ப ஜூமில் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் உங்களே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு வராரு. ஸோ கதவெல்லாம் தானே ஓப்பன் ஆகுது. வேலையாட்கள் சர்வன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வயனோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூம். தேங்க்யூ. பை த வே ஐ எம் வயன்ஸ் ஃபியான்சி. ஓ ஓ குட் நைட் சார். டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது? கொஞ்சோண்டு வார்ம் மில்க் மட்டும் எனக்கு வேணும். ஓகே. நீங்கள் ஒன்றா ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஒன்றாவே. ஓகே சார். ஓகே, மில்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. அவர் இப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படி மட்டும் போகிறாரு. நீங்கள் செம்ம போதில்ல வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் உழம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போது வெயிட் கையில் இருக்குது. அதே மாதிரி இப்போ டோரையும் ஓப்பன் பண்ண முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் நிற்க வச்சுட்டு அவர் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறாரு. லைட்டாக ஹக் பண்ணுற பொசிஷன் உங்களை. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாரு, கதவை ஓப்பன் பண்ண நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ ஸோ மச் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையிலே உழம்புறீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இப்போ உங்களோட ரூமில் வைக்கிறார். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சின்ன வயசுலேருந்து உள்ள ஃபோட்டோஸ் அப்படியே அந்த ரூமில் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்த்துட்ருக்காரு. ரொம்ப க்யூட்டாக ப்ரெட்டியாக இருக்கீங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து சிரிக்கிறாரு. அதில் ஒன்று குட்டியோண்டு ஃபோட்டோ, ரொம்ப சைல்ட்ஹுட் ஃபோட்டோ இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் அம்மாவோட இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு ஆண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தா யாரோ கதவை நாக் பண்ணுற மாதிரி சத்தம். எஸ் கம் இன் அப்படிங்கிறாங்க. சார் மில்க் சார். தேங்க்யூ. பையனோட அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலே. பாப்பா சின்ன வயசுலே. ஓ அப்படியா, சரி ஓகே தேங்க்யூ. சரி சார். வேறு ஏதாவது? இல்லை எதுவும் வேணாம். இப்போ கதவை லாக் பண்ணிவிட்டு அவர் மட்டும் உள்ளே வந்திருக்காரு. இப்போது பால் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே டம்ளர் சைடில் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ரொம்ப க்யூட்டாக குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. லைட்டாக அப்பப்போ உடம்புல வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் கவுல்ஸில் வேற படுக்கணுமா? பிளாங்கெட் எங்கே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாரு. பார்த்தா அது உங்கள் பட்டு கீழே இருக்குது. இழுக்கவே முடியல. எப்பா என்னடா இவ்வளோ டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருட்டி விட்டார் உங்களை. இப்போது பிளாங்கெட் கிடச்சிச்சு, எடுத்துட்டாரு. நீங்கள் திருப்பியும் அதே நார்மல் ஸ்டேட்டில் டபக்குன்னு வந்துட்டு ஹாய் அங்கிள், மிஸ்டர் ஜியான், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை தூக்கி மேலே வைக்கிறீங்க. அவரோட மூஞ்சிக்கு கிட்டக்க வந்து நிற்கிது. நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை வச்சு குலுக்குறாரு. தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை அப்படியே இறக்கிட்டீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் செம போத அப்படியே அந்த பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு லைட் ஸ்விட்ச்சு அப்படின்னு சொல்லி தேர்றாரு. அங்கே கதவுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் லைட் ஸ்விட்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் மட்டும் அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்குறாரு பிளாங்கெட் போட்டுட்டு. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. ஸோ எழுந்திரிச்சு பார்த்தா நீங்கள் நல்லா முரட்டு தூக்கம். இவனா எப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. யாரோ தவங்க கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. மை காட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரோட பிளாங்கெட் எடுத்து அப்படியே உங்களுக்கு போற்றி விட்டுட்டு அப்படியே சைடில் படுத்த மாதிரி அப்படியே காமிக்கிற மாதிரி அப்படியே சைடில் இடம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. பட் அங்கேயும் பிளாங்கெட்
ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரஷ் ஆன மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ பொறுமையாக அங்கே கதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே வந்து மெய்டு வந்திருக்காங்க. சார் இதுமாரி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதனால் அப்படிங்கிறாரு. சரி சார், ஐயா கூப்பிட்டாங்க. சரி நான் வந்துடுறேன். அப்படியே அந்த பிள்ளை பெட்டை பார்த்துட்டு சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணுங்களே கதவை வந்து சாத்தவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க அப்பா ப்ரூஃப் தேடிட்டுருக்காரு, இவங்களுக்கு ஓகே சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வேணுங்கனே அப்படியே உங்கள் பக்கத்தில் போய் படுக்கிறாரு. படுத்துட்டு அப்படி நல்லா அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்போது வேணுங்கனே ஒரு மைடு அப்படியே அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு ஓகே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டு எங்கள் ஒய்யனோட அப்பா கிட்டே போயிட்டு இதுமாரி அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இவர் வந்து வயன் அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம்ப்பா. இப்போ அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் டார்லிங் எழுந்திரி அப்படிங்கிறாரு. ஸ்வீட் ஹார்ட் எழுந்திரி ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குகா இருக்கார். ஜியான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகி கண்ணு அவ்வளோ பெருசாக போகுது. இங்கே உங்கள் அப்பாவுக்கு ஃபேவராக நிறைய மைட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வேவ் பார்க்குறாங்க. ஸோ பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துருக்க நீங்கள் அப்படியே அவர் வந்து அப்படியே தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே லைட்டாக மேலே எலும்பி படுத்துருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி படுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே நல்லா அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் போதும் போதும் அப்படி சொல்லிட்டு சைடில் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு டார்லிங் நீ போய் குளிச்சுட்டு வரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நம்ம 2 பேரும் ஒன்றாவே குளிக்கலாமா? நீங்கள் அப்படியே அவரை டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். இப்போது நீ முதல்ல போய் குளிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போகிறாரு. பார்த்தா இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். நீங்கள் அப்படியே வாயை பார்த்து பொழந்துட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு, ஏன் வயன் என்ன அப்படியே பார்க்குற அப்படிங்கிறாரு. யூ லுக் ஸோ ஹாட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காதல் வேலையா? என்ன சொன்ன எனக்கு புரியல, ஸ்லோவாக சொல்லிட்டேன். யூ லுக் ஸோ ஹாட். தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு பாத்ரூம் போகிறாரு. நீங்கள் ஐயோ இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கும், ஷர்ட்டு சொன்னவன் இவ்வளோ எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, தெரிஞ்சுதான் நல்லா கட்டி பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவர் இப்போ குளிச்சுட்டுலாம் வந்திருப்பார். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து நீங்களும் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. 2 பேருமே கீழே இறங்கி போகிறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து நியூஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் குட் மார்னிங் டாடி அப்படிங்கிறீங்க. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. அங்கிள் நியூஸ் பார்க்குறீங்களா? கண்ணு தெரியும்ல, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க அப்பாவுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேதர் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு நிறையா இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு உள்ள அந்த நியூஸஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை உட்காந்து இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னால் டக்குன்னு அந்த நியூஸை உட்காந்து ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. இதை நோட் பண்ண ஜியான், அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கம்பெனியோட இன்னும் இதோட பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது. அது ஆனால் டாப் லீடிங்கில் இருக்குல்ல கம்பெனி, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன ஷேர் இருக்குது அங்கிள்? அவர் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதை இவங்கிட்ட சொல்லாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஷேர்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, டூ யூ நோ ஹிஸ் சன்? ஹி ஹாஸ் அ சன். ஐ நோ தட். ஏன்? ஓ ஓகே. ஏன் எனக்கு அந்த பையனை பார்த்துருக்கக்கூடாது? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்டு டார்லிங் நீயும் நானும் தான் கமிட்டட் ஆகிட்டோமே, அப்புறம் எப்படி அங்கெல்லாம் போய்
மேரேஜ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் அவளுக்கு அங்கே தான் பார்த்தேன். ஆனால் அவள் தான் கமிட்டட் ஆகிட்டான்னு சொல்லி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. அதான் யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுற எவனும் வேறு நம்ம லவ் பண்ணுற பொண்ணை வேறு ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டானா? இஸ் தட் ட்ரூ? அங்கிள், இப்போது தீனா சுற்றுறது அந்த மாதிரி இப்போது வயனை அவனுக்கு கட்டி வைங்கன்னு சொன்னால் கட்டி வச்சிட போகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. அது நடக்கணும்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸ்லெஸ். நடக்க விட மாட்டேன். ஏன்னா வயன் எனக்கு மட்டும்தான். ஐ லவ் வயன் ஸோ மச். லவ் யூ டார்லிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. இன்ஃபேக்ட் இது ஃபேக்காக தான், பட் ஸ்டில் வர்த் இட். அவர் வாய்ஸ்லேருந்து வரும்போது மார்வலஸாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஆறு வயம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லவ் யூ டார்லிங், லவ் யூ டூ ஹனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது டார்லிங் எனக்கு டீ கிடைக்குமா? ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே மெய்ட்ஸ்ட்டை போய் டீ வாங்கிட்டு வரீங்க. அவரும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் லைட்டாக இண்டஸ்ட்ரியை பண்ணி பேசுகிறதால லைட்டாக கொஞ்சம் பேட்சப் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஐயா செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணுறானே, இந்த ஸ்பீடில் போச்சுறேன், 1 மாதம் தானே எங்கள் அப்பா என் பேர் இந்த கம்பெனி என் பேரில் எழுதி வச்சுருவாங்க. எஸ் எஸ் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். இவன் எவ்வளோ கண்டென்ட்டை முடிக்கணும்னா அவ்வளோ நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. நீங்களும் ஜியானும் ஒன்றா தான் படுத்துட்ருக்கீங்க. சில நேரத்தில் எப்பயுமே வந்து அவர் சோஃபாவில் தான் படுப்பார். பட் மார்னிங் ஆனிச்சுன்னா உங்கள் பக்கத்தில் படுக்கிற மாதிரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஜியான் ஜாங்குக்கு நல்லா ஹக் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களையே அறியாமல் ஜியானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் யம்னிகிட்ட வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. அந்த ஃபேக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் டேஸ் ஆகுது. உங்கள் அப்பாவுக்கும் ஜியானுக்கும் கூட நல்லா செட் ஆகுது. ஸோ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜியான் மேலே ட்ரஸ்ட் வருது. 2 பேருக்குமே ஓகே ஃபைன், இந்த மாதிரி ஒருத்தவனை நம்ம சன்னில்லாவாக எடுத்துக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இவனுக்கு எல்லா ஒரு தகுதியும் இருக்கும் நம்ம ஆஃபீஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காரு. இப்போது இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபேமிலி ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் நிறையா வந்து பாட்டிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து சரி இந்த இதில் சரக்கடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் அப்பா இங்கே ஜியான் மற்ற மைட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் இப்போது அவர் வந்து ரொம்ப பொலைட்டாக உங்கள் அப்பாவுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்காரு. இந்தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜியா நீ முதல்ல உட்காரு அப்படிங்கிறாரு. அங்கிள் நீங்கள் முதல்ல குடிங்க, நீ முதல்ல உட்காரு ஜியான், நான் உன்னை சொல்லணும். அப்புறம் நான் குடிச்சிட்டேங்கிறதுக்காக இவர் குடிச்சிட்டாரு அதனால் இவர் பேசுகிறத நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் எல்லார் கையிலையும் ட்ரிங்க் இருக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் குடிக்கணும். ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜியானை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜியானை என் சன்னில்லாவாக ஏற்றுக்க தயாராக இருக்கேன். உங்களோட மேரேஜ் அதே சாட்டர்டேயில் வச்சுக்கலாம். ஓகே அப்பா நீங்களா சொல்கிறீங்க அதா? ஆமாம்மா நான் தான் சொல்கிறேன். உனக்கு பிடிச்சவன் எனக்கும் பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம கம்பெனி அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இது வரைக்கும் அவன் வந்து பணத்துக்காக ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட தோணுதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் உன்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான், நல்லா பார்த்துக்கிறான். இதை தவிர ஒரு அப்பாவாகியன்னா எதுக்கு கவலை பண்ணும்? அதான் நல்லா பார்த்துப்பியா என் வயனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனோட அப்பா சொல்கிறாரு. அங்கிள் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் அவள் ஏன் வயன், கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பி, வாங்க சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே நீட்டுறாரு. ஸோ இங்கே 3 பேருமே அப்படியே
கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் முன்னு எடுத்து 3 பேர் குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டதுக்கப்புறம் இங்கே ஜியான் செம்ம ஹாப்பியாக இருக்கார். லைட்டாக ஒரு மாதிரி மைல்டான மியூசிக் ஓடுது. அப்படியே ஒயினை பிடிச்சி இழுத்துட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி டூயட் மாதிரி ஆடுறீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி கைகள் போகுது. அவர் அப்படியே கண்டுக்காத மாதிரி உங்கள் அப்பா ஒன்றுமே கேஷுவலாக இல்லாமல் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே அப்படியே அந்த இடத்துல தூங்கிட்டாரு. ஸோ அப்புறம் இங்கே ஜியானுக்கும் பையன் எப்போ எனக்கு பேமெண்ட் அப்படிங்கிறாரு. முதல்ல அப்பா என் பேர் முதல்ல எழுதி வைக்கட்டும், அடுத்த நிமிஷமே ரெடி கேஷ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே உங்களுக்கு நல்லா போதே ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே சேரில் இதுக்கு மேலே டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மட்டையாகி அந்த சேரில் அப்படியே படுத்துட்டீங்க. இப்போ ஜியான் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் அப்பாவை அப்படியே பொறுமையாக கைத்தாங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ரூமில் போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ லிஃப்ட் பண்ணிட்டு உங்களோட அப்படியே அந்த ரூமில் வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட்டை வந்து அந்த காலர் அப்படியே டப்புன்னு பிடிச்சிட்டு ஜியான் அப்படிங்கிறீங்க. சொல்வேன், do you have feelings for me? Because I have அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு புருவத்தை மட்டும் தூக்கிட்டு ரியலி ஐ லவ் யூ. அவ்வளோதான், மட்டையாயிட்டீங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவர் சோஃபாவில் படுக்கல, அப்படியே உங்களோட சைடில் படுத்துட்டாரு. ஸோ ஒன்றும் பண்ணலை, அந்த அட்வான்டேஜ் அதுமாரிலாம் எதுவும் எடுத்துக்கல. அவர் மட்டும் கேஷுவலாக படுத்து தூங்கிட்டாரு. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இங்கே எழுந்திருக்கிறீங்க. இங்கே ஜியோன் அதே மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக எழுந்திருக்கிறாரு. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் ரீகால் ஆகுது. நைட்டு என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக எழுதிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜியான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுவேன், நேற்று போதையில் ஏதாவது உளர்னா? நிறையா உளறி என்னத்தை கேட்குற? அப்போது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படி தானே? அப்படின்னு இல்லை, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏன் ஷர்ட்டை பிடிச்சி நேற்று அதான் ஆமாம் யூ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் மீன்னு சொல்லிட்டு இருந்த. ஏன் அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. எனக்கு தான் தெரியுமே நீ தான் போதையில் வளர்றன்னு, அதான் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி நீ போய் குளி. நீங்கள் அப்படியே ஆமாம் போ, பெருசாக தான் எடுத்துக்க வேண்டியது தானே சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியல. ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கு. இப்போது சாட்டர்டே உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறீங்க, உனக்கும் எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, என்ன பண்ணுறது? சிம்பிள். உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு உன் சொத்தெல்லாம் உன் பேரில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற பேமெண்ட்டை கொடுத்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துரு. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் சுத்தமாக உடன்பாடு இல்லை, அதுதான் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி லைட்டாக ஹெசிடேட் ஆகுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே ரிங் மாற்றிட்டு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ப்ரைட்ஸை கிஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ப்ரொஃபஷ்னலாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது ஈவினிங் ஆகிருக்கும். இப்போ வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் இப்போது உங்ககிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் அப்புறம் அங்கிள் சொல்லு ஜியா. அங்கிள் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும், உங்ககிட்டேயும் பையன்கிட்டையும். இன்ஃபேக்ட் உங்கள் 2 பேரும் யாருக்குமே தெரியாது தானே. நீங்கள் அப்படியே என்னத்த சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. பை த வே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்களே உங்களோட ஃப்ரெண்டோட சனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அது நான் தான். அப்படியே செம்ம ஷாக்கு. நீங்களும் உங்கள் அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. மை நேம் இஸ் ஜியான் ஜங்குக். இப்போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அவர் ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்கும் போது டக்குன்னு அந்த காலை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ சார், நான் விசாரிச்சிட்டேன், உங்கள் பொண்ணை காதலிக்கிறார்ல அவர் பெரிய ஆள், நீங்கள் கூட சம்மந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அவரோட மகன், அவர்
இது வரைக்கும் லீகலாக தன்னோட பிள்ளையை அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது சார். இது ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இத்தனை நாள் அவர் பிள்ளையோடையே அவர் இல்லை சார். வெளிநாட்டில் தான் அவர் பிள்ளைய வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ தான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்ராட்லேருந்து நம்ம ஓன் கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் சார் சீக்ரெட் ஏஜென்ட் வச்சு நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க பேர் மிஸ்டர் 𝐿𝑎𝑖𝑛 சார். ஹலோ ஹலோ சார். அவ்வளோதான். அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு, ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. இது என்ன நடந்தாலும் நான் ஆசைப்பட்டது தானே இது. ஐ எம் ரியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நீங்கள் அப்படியே அவர் அப்படியே பார்க்குறீங்க. ஜியோன், நீ சொல்கிறது உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? எங்கள் அப்பா எந்த பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரோ அவனா நீ? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க பேர் ஜங்குக்னு மட்டும் தான் தெரியும். பட் மை ஃபுல் நேம் இஸ் ஜியோன் ஜங்குக். ஜியோன் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணாத பேர். அதனால தான் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். யாமினிக்கு நீயும் யாமினியும் நல்ல க்ளோஸ் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒன்று அடையிறதுக்கு நான் முன்னாடியே அவளே அணைச்சிட்டேன். அவள்கிட்ட பேசினேன், ஃப்ரெண்டானேன். ஆனால் இந்த லிஸ்ட்டில் என்ன எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர? இருந்தது இருக்கட்டும், இதில் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அங்கிள், முதல்ல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நானும் வயனும் முதல்ல லவ் பண்ணவே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை அவள் ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக தான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தா. நடித்தேன், அவ்வளோதான். ஆனால் வயன் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே ஃபாலோ ஆனது எனக்கே நல்லா ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் எனக்கு அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் த 2 பெஸ்ட் கம்பெனி, ஒன்று நீங்கள், இன்னொன்று என்னன்னா அந்த ஷேர் வேறு யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிற ஒரே கன்சர்னுக்காக தான் வயனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவரை என்ன தான் இப்படி தான் இருக்கும்னு நினச்சாலும் பொண்ணு ஆசைப்பட்டது, பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பெனியை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்குறேன். நீங்கள் அதில் எந்த விதத்துலேயும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டக்குன்னு ஜியோனோட கையை தரன்னு பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் ரூமில் நிப்பாட்டிட்டு, எல்லாம் ஃபேக்கா? என்னை நல்லா ஏமாத்திருக்கியா? எனக்கு என்னையே நீ ஏமாற்றணும்? இந்த சொத்துக்காகையா? அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கொடுத்துரு, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது என் பேருக்கு எல்லா சொத்தும் வந்ததுக்கப்புறம் நீ 3 crores எடுத்துகிட்டு போயிடுவா தானே? லூசானா? இந்த 3 crores எனக்கு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு நிகரே ஆகாத அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்குது. இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஐ ஜஸ்ட் நீட் ஆல் த மனி. எல்லா மணியும் எனக்கு தான் வேணும். அதனால தான் இது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னையும் சரி உங்கள் அப்பாவும் சரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கு போனேன். புரிஞ்சுதில்ல? அப்போது எனக்கு டிவோர்ஸ் உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னா, உங்கள் அப்பா என் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாருன்னா, அப்போது தாராளமாக நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோ. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன்னா உனக்கு நான் ஷேர் கூட தர தேவையில்ல. நான் கேட்டால் தான் ஷேர் உனக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை. வயன், நீங்கள் அப்படியே பொல்லுட்டுன்னு அவரை அரைஞ்சிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு எல்லாத்துலேயும் விளாண்ட.
ஆனால் என் ஃபீலிங்ஸோடு விளாண்டுட்டல நீ. என் லைஃப் டைமில் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு செம்ம காண்டில் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ அவ்வளோதான்டா. சாரி, இது 2 ஷார்ட்டு. 1 ஷார்ட்டில் நான் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அது வந்து ஹரியப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்த கதை சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் இதை நம்ம 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்டா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். hope you like it and bye சரங்க மிஸ். hope you like it. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பை.